வணக்கம், இது சினிமா 360 டிகிரி. நம்ம நிகழ்ச்சியில் வாரம் புத்தம்புதிய திரைப்பட நட்சத்திரங்கள் வராங்க. அவங்க திரைப்பட அனுபவங்கள், திரையுலக அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எதிர்நீச்சல் படத்தின் சிவகார்த்திகேயன், பிரியா, ஆனந்த் மற்றும் சதீஷ் வந்திருக்காங்க. எதிர்நீச்சல் திரைப்படம் தனுஷ் ப்ரொடக்ஷனில் உருவாகிற முதல் திரைப்படம், அவர் தயாரிக்கிற படம். அதில் நீங்கள் தான் ஹீரோ. ஸோ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து எப்படி இந்த படம் உருவாகிறதுக்கு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணீங்க? அவர் வந்து என்னை வச்சு ஒரு படம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறீங்களா நீங்கள் ஹீரோன்னு? ஓகே சார், ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் அப்படி ஆரம்பித்தது தான் இது. நான் ஃபிக்ஸ் ஆன பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் கேட்க ஆரம்பித்தார். நிறைய ஸ்கிரிப்ட்லாம் கேட்கல, ஸ்ட்ரைட்டாக வெற்றி சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஐடியா இருக்குது, யாராவது நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் அனுப்புங்கன்னு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட துரை செந்தில்குமார், அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட ஆடுகளம் பொல்லாதவன் அதெல்லாம் ஒர்க் பண்ணவர். அவர் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நரேட் பண்ணார் தனுஷ் சார்கிட்ட. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சிவகார்த்திகேயன் சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் இமீடியட்டாக கேட்டேன். அந்த டைம்லேருந்து என்ன சொல்றாருன்னா, இவரை வச்சு the whole project came around சிவகார்த்திகேயன். இந்த படம் வந்து அது நான் தைரியமாக சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். தனுஷ் சார் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றது ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் பாருங்க. பிரியா, சிவகார்த்திகேயனுக்காக அந்த படம் உருவாக்கியிருக்காங்க. அதில் நம்மளாம் நீங்களாம் ஒரு பாட்டு, அதில் ஒரு பாட்டில் 2-3 பாட்டு இருக்கு அவங்களுக்கு. சிவகார்த்திகேயன் அண்ட் புதிய இயக்குனர் செந்தில்குமார் அவர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த படத்தில் உங்கள் கதாபாத்திரம் என்ன? எதிர்நீச்சல் I play a girl named Geeta Miss. She's an English teacher. எனக்கு எங்கள் டைரக்டரோட vision that he had for the female characters ரொம்ப பிடிக்கும். Because even if they're girls from middle class, lower middle class backgrounds இருந்து வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் கொடுத்து, ஒரு கோல் கொடுத்து, he's always made the women stronger than the film. I really think Geeta's character is a lot more focused than, Harish. And nice. So the women are very strong, especially in the situation that we are in India right now, where women are getting disrespected all over the country. To have a filmmaker kind of show strong women, I really like that about the film. ஓகே, இதில் தமிழ் வரவே இல்லையே. Because நான் இங்கிலீஷ் டீச்சர் இல்லை படத்தில். சதீஷ், ஏற்கனவே சிவகார்த்திகேயன் கூட வந்து மெரினா படம் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் அவரோட அந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம், உங்களோட கெமிஸ்ட்ரி பற்றியும் சொல்லுங்கள். இல்லை தான், மெரினாவில் வந்து அதுலேயும் காமெடி தான், இதுலேயும் காமெடி தான். நமக்கு வேறு இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் இதில், அதாவது வந்து லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதுலேயும் ஜாக்கெட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு, ஸோ அதில் நாங்கள் புதுசாக என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். சிவகார்த்திகேயன் 3 படத்தில் நீங்கள் தனுஷ் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு உங்களுக்காக வந்து ஒரு படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி முதல் முறையாக தயாரிப்பாளர் அறிமுகமாக இருக்கார். ஸோ உங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த நட்பு பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக 3 பண்ணும்பொழுது வேறு எந்த ஐடியாவுமே இல்லை, இது பண்ணுறதுனால வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படிலாம் யோசிக்க கூட இல்லை. தனுஷரோட ஃப்ரேமில் நானும் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஐஸ்வர்யா மேம் அவங்களோட டைரெக்ஷன், ரஜினி சார் பொண்ணு அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட் தான். ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவே சந்தோஷமான விஷயம். ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். பிரியா, சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக எங்கே இன்டர்வியூ கொடுத்தாலும் எனக்கு பிடிச்ச நடிகை வந்து பிரியானந்தா அப்படின்றாரு. அது காரணம் என்ன? அப்படியா சொன்னேன்? இல்லை, சொல்லியிருக்க மாட்டாரு. இல்லை, அவர் தான் சொன்னார். நான் நிறைய பத்திரிகைலாம் படிச்சேன். அடுத்த சிவா இல்லை இனிமே இல்லை, அது ஒரு இடத்துல சொன்னா அவங்க வந்து 10 இடத்துல எழுதிடுவாங்க. அதனால ஓகே, ஒரு இடத்துல சொன்னார், அதை பற்றி தான் கேட்குறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து படத்தில் வந்து கூட இருக்க ஹீரோ வந்து செம்மையாக காமெடி பண்ணுவார், கலகலன்னு கொண்டு போவார். ஸோ ஷூட்டிங் எப்படி இருந்தது? ஷூட்டிங் ஆக்சுவலி இனிஷியலாக வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோ சொன்னப்போ ஐ வாஸ் லுக்கிங் ஆன் யூடியூப். நிறைய அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதை யார் சிவகார்த்திகேயன் பார்க்கறதுக்கா? ஏன்னா நான் டிவி பார்க்க மாட்டேன், ட்ராவலிங் கான்ஸ்டன்ட்லி. எங்கள் பாட்டி கிட்ட கேட்டேன், ஸோ சிவகார்த்திகேயனோட படத்துக்கு கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் ஷூட்டிங் போனப்போ ஐ எக்ஸ்பெக்டட் அ லாட் பிகாஸ் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து. அங்கே போனால் ஹி வாஸ் ரியலி குவாய்ட். சதீஷ், இந்த படத்தில் நீங்கள் வந்து காமெடி ட்ராக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு காமெடி வந்து நீங்களே எழுதுவீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை, அதான் இன்னும் அந்தளவுக்குலாம் எழுதி வேற ஆள் எழுதுகிற அளவுக்குலாம் போகல. நானே வந்து இப்போ கிரேசி மோகன் சாரோட வசூல்ராஜ் MBBSலாம் அவரோட அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் டைரக்டரோட தான் எல்லா டைலாக்ஸும் நாங்கள் சும்மா அங்கங்கே ஸ்பாட்டில் வந்து சிலதை டெவலப் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்கோம். சிவா முதல் படம் இயக்குற இயக்குனர் செந்தில். ஸோ வெற்றிமாறனோட அசிஸ்டண்டாக இருந்து இந்த படம் இயக்கியிருக்காரு. அவர் உங்ககிட்ட கதை சொன்ன விதம் எப்படி இருந்தது? அண்ட் படமாக்கும்போது அவரோட ஸ்டைல் எப்படி இருந்தது, டிரெக்ஷன் ஸ்டைல்? கதை ஃபஸ்ட்டு நரேட் பண்ணும்போது 45 மினிட்ஸ் தான் சொன்னார். மொத்தமாக இந்த கதையில் எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் சொல்கிறார். திரைக்கதையாக அப்படி சொல்ல, மொத்த கதையை வந்து அப்படி நான் சொல்லிடுறேன் 45 மினிட்ஸ் சொன்னார். அப்போயே வந்து பிடிச்சி போச்சு. அதில் ஃப்ரெஷ்ஷான நிறையா விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக டெவலப் பண்ணலாம், இதில் இதெல்லாம் வந்து நிறையா சீன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே நிறைய விஷயங்கள் பேசினார் அவர். அது சொன்னதும் போதே அப்போலேருந்தே ஒரு பாண்டிங் அவரோட ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதை சொல்லி முடிச்ச பிறகு நாங்கள் வேறு விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக. அண்ட் இப்போ வரைக்கும் அது தொடருது. இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு வந்து நயன்தாரா அண்ட் தனுஷ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பாட்டில் நீங்கள் இல்லையே அப்படின்ற
இல்லை அந்த பாட்டில் நான் இருக்கேன். ஆனால் கூட சேர்ந்து ஆடலையான்ற கவலை. கூட ஆடுறதுக்கு அவர் கொடுத்து வைக்கல, நான் அதை இயக்குனர்கிட்ட வந்து அப்படியே பேசி இல்லை அந்த மாதிரி அது வந்து அந்த இடத்துல தனுஷ் சார் நயன்தாரா அவங்க 2 பேர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருந்தது. அண்ட் அது பார்க்கும்போது அதான் நல்லா இருந்தது. நடுவில் நம்ம இருந்தோன்னா அது தேவையில்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் தவிர்த்து 3வது ஒரு கேரக்டர் என்ட்ரு ஆகும்போதே அது ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, அவங்க 2 பேர் நல்லா இருக்காங்க, எதுக்குடா கூட தேவையில்லாமல். ஸோ நீங்கள் வந்து யாரை சொல்கிறீங்க நல்லா கிடைக்கலன்றதே வேற மாதிரி. ஓகே சிவா, அதாவது நீங்கள் மற்ற படங்களில் வந்து இப்போ கேடி பிளாக் லேடிரங்க ஆகட்டும், மெரினா ஆகட்டும், மனம் கொத்தி பறவை, இதெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரத்திற்காக அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. இது வந்து சிவகார்த்திகேயனை நம்பி தான் வந்து தனுஷ் வந்து கிளம்பிறங்கி இருக்காரு. சரி, அப்போ நிறைய பொறுப்புகள் இருக்குல்ல உங்களுக்கு மற்ற படங்களோட அந்த படத்தில்? கதை ரெடி பண்ணிட்டு இந்த கேரக்டர் ரெடி பண்ணிட்டு இதுக்கு வந்து சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்ணலான்றது வேற. சிவா நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்களுக்காக ப்ராஜெக்ட் செட் பண்ணுன்றதே வேறு. அந்த ஐடியாவே வந்து டோட்டலாக வேறு. எனக்கு தனுஷ் சார் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் தான் பயம், ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோங்கிறத தெளிவாக பண்ணோம் அப்படிங்கிறது தான் பிளான். டேரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தார். டோட்டலாக என்டையர் டீமே ஒரே சிங்கில் இருந்தோம். வேவ்லென்த் எல்லாருக்குமே சிமிலராக இருந்தது, இன்க்ளூடிங் அது ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்தாலும், கேமராமேன் வேல்ராஜ் சாராக இருந்தாலும், அனிருத்தா இருந்தாலும், நடிக்கிற நாங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரே சிங்கில் இருந்தோம். ப்ராஜெக்ட் ஃபோக்கஸில் மட்டும்தான் இருந்தோம். பிரியானந்த், இந்த படத்தை நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்த விஷயம் எது, கஷ்டமாக இருந்த விஷயம் எது? ரொம்ப ஈஸியான விஷயம் ப்ராபப்ளி ஆல் தி சீன்ஸ் வேர் ஹேட் டயலாக்ஸ். ரொம்ப கஷ்டமான இடம் வந்து ப்ராபப்ளி ஆல் தி சீன்ஸ் வேர் சிவா எனக்கு சஜஷன் கொடுத்து என் க்ளோஸ்அப் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும். அண்ட் நாங்கள் 3 பேரும் ஒரு ஷார்ட்டில் நடித்தோம். அண்ட் அந்த ஷார்ட்டில் வந்து டயலாக்ஸ் எதுவுமே இல்லை, கேமரா ஜஸ்ட் ஜூம்ஸ் பேக் அண்ட் ஒரு மேபி 40 செகண்ட் கிளிப், ஒரு சின்ன ஷார்ட் தான். பட் டைலாகே கிடையாது ஆக்சுவலாக. அவர் ஒரு மேட்டர் சொல்லி முடிச்சோடனே 2 பேரும் பார்த்துறோம், சீரியஸாக கூடாது, அழ தேவையில்லை, எது வேணாம், வெறும் கீழேருந்து மேலே பார்த்து இப்போவே சிரிப்பு போகிறது. இப்படியே ஸோ இப்படி தான் ஷூட் போயிருக்கோம். ஒரு 12 டேக், அது 10 டேக்கு இவங்களுக்கு வந்து கையில் போர்டெல்லாம் கொடுத்து இந்த இதெல்லாம் வச்சுப்பாங்க, நான் த்ரெட்ன்ற மாதிரி வச்சு எடுத்துலாம் வச்சிருக்கோம் அந்த வீடியோலாம். அதாவது நிறைய சீன்ஸ் டைலாக் இருக்க சீன்ஸ்லாம் கூட ஓகே, அந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து பாடுபட்டாருங்க டேரக்டர். உங்களை வாமனன் 180 படங்களுக்கு அப்புறம் இங்கிலீஷ் படத்துக்கு அப்புறம் பார்க்குற பார்வை வேறையா இருக்கு. ஸோ பாலிவுட் போயிட்டு வந்த ஹீரோ எப்படி பார்க்குறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனால் உங்கள் பார்வை வேற மாதிரி இருக்கு, அது எங்களுக்கு தெரியுது. சொல்லுங்க பிரியா. So English அப்புறம் how things for me. I think English gave me so much for my life and it was totally unexpected. நான் ஒரு ஃபேனாக அந்த படத்தை பண்ணேன். I'm happy I'm in that path of getting there. படம் வந்து சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ப்ரொடியூசர் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க? படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு வந்து சதீஷ் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி படம் பார்த்துட்ருக்காங்க, இப்போ தான் முடிஞ்சிச்சு, டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வரல? நான் ஊரில் ஷூட்டிங்கில் இருந்தேன். இவர் பார்த்து முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. நான் அந்த ஷாட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அங்கே இருக்க டைலாக் எதுவுமே ஓட மாட்டேங்குது. ஏன்னா தனுஷ் சார் அப்போ தான் படம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன ஃபோன் அவராக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அங்கே ஓட மாட்டேன், டைலாக் வர மாட்டேங்குது, எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் பிளாங்காக இருக்கேன். என்னன்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்படியே உட்காந்து ஃபோனை கையிலே வச்சுருந்தேன். கையிலே அப்படி வச்சுருந்தேன். சார் கலந்து படம் இல்லை, ஹலோ சார் அப்படின்னு, என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ தான் படம் பார்த்தேன் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நல்லா இருக்குது சிவகார்த்திகேயன், க்யூட்டாக இருக்குது படம். ஒரு படம் வந்து ஒரு சிம்பிளான படம், ஒருத்தனோட லைஃப்பை சொல்கிற படம். எதுவும் பெருசாக வந்து நாட்டுக்காக பயங்கரமாக பண்ணுறான் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு க்யூட்டாக அழகாக முடியுது. ஒரு ஃபீல் இருக்குது படத்தில். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னு. நம்ம சைடுலேருந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இது மக்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதிலே ஹாப்பி, அவர் ஹாப்பின்னும் போதே. அது மாதிரி ஐஸ்வர்யா மேம் பேசினேன் நான். பேசிவிட்டு அவங்க வந்து நான் கால் பண்ணணும்னு நினச்சேன், சார் நீங்கள் ஷூட்டிங்கில் வெளியூரில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேம் இருக்குன்னா அவங்க ஒரு 8 மினிட்ஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னாங்க படத்தில் ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும். என்ன அவங்களுக்குலாம் சொல்ல டீட்டெயிலாக என்னென்னலாம் பிடிச்சிருந்து என்னெல்லாம் பிடிச்சிருந்து. அண்ட் சாரோட பசங்க யாத்ராலிங்க அவங்க 2 பேருமே பார்த்துருக்காங்க. அவங்களும் எதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம். கிளைமேக்ஸ்லாம் வந்து அப்படியே யாத்ரா வந்து அப்படியே காதில் கேஸ்ட்டு அப்படியே பார்த்தாரு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் உங்களுக்கு போனஸ் மாதிரி 3 ஹீரோயின் இருக்காங்களா, எப்படி இருந்தது? 3 அது ஒரு சாங்கில் வந்து டோட்டலி 4 சொல்லிடுங்க. யார் அந்த இன்னொரு நயன்தாராவெல்லாம் சேர்த்துக்கிறாங்க இவங்க. அவங்க பேர்லாம் கொடுத்து போயினே இருக்கும். ஓகே, 3 ஹீரோயின் லவ் ரொமான்ஸ் என்ன ஒரே ஹீரோயின் பிரியா தான். இப்போ நீங்கள் நடிச்சிட்டு இருக்க படங்கள் சிவா, அடுத்து ஒரு படம் இப்போ தான் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சத்யராஜ் சார் சேர்ந்து நடிக்கிறீங்க. ஆமாம். எப்படி இருக்கு? ஏன்னா அவர் வந்து நீங்கள் வளரும்போது அவர் நிறைய ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவர் நடிக்கும்போது நிறையா ஃபஸ்ட்டு டே அவரை பார்க்கும்போதே சொல்லிட்டேன், சார் இந்த உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன் சார். வில்லாதி வில்லன், அமைதிப்படை படங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சார். எனக்கு பயப்படுறீங்க, ஜாலியாக பாடுங்க அப்படின்றார் அவர். ஓகே சார் சொல்லி படத்தில் ஒரு டைலாகே அந்த டைலாகே இருக்குது. என்னம்மா கண்ணு சௌக்கியமானு அவர்கிட்டே போய் கேட்குறது. அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதையும் போய் நான் சார் இந்த மாதிரி கேட்க சொல்கிறாங்க சார்,
நீங்கள் சும்மா பண்ணுங்க அப்படின்னாரு. அண்ட் பயங்கர சப்போர்ட் அவர், ஜாலியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர். பிரியா உங்களோட அடுத்த படங்கள்? ஸோ நான் தமிழில் வணக்கம் சென்னை பண்ணிட்டு இருக்கேன். சிவாவோட? சிவாவோட. ஸோ அதர் லாங்குவேஜஸ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் ஃபர்ஹான் அக்தரோட ஃபுக்ரி ரிலீஸ் ஆகும் ஜூனில். சதீஷ் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் தனுஷ் சாரோடவே அவரோட ஃப்ரெண்டாக நையாண்டின்னு சொல்லிட்டு இப்போது அந்த படம் பண்ணுறேன். அப்புறம் டீல்னு சொல்லிட்டு அருண் விஜய் சார் ஹீரோவாக பண்ணுற படம். ஸோ இது ரெண்டும் இப்போது ஷூட் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எதிர்நீச்சல் படம் பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இவ்வளோ கலகலன்னு இருக்கு, மக்களும் படம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.